தென் சென்னையினுடைய எம்பி யாருன்னு பாருங்க. அரசியல் குடும்பத்தில் பிறந்து குடும்ப கோட்டால எம்பியாக இருந்து சாமானிய மனிதர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, மத்திய அரசுடைய திட்டங்களை முழுமையா கொண்டு போய் சேர்க்கலாமா, அதை பத்தி எந்த அக்கறையும் இல்லாத தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள். அவருடைய சகோதரர் தமிழகத்தினுடைய நிதி அமைச்சரா இருக்கிறாங்க. அவர் சொந்த சகோதரர். அவங்க அப்பா இதற்கு முன்பு அரசியல்ல தங்கபாண்டியன் அவர்கள் எம்எல்ஏ அமைச்சரா அவங்க இருந்தாங்க. இவங்க தென் சென்னை எம்பி. மத்திய சென்னை உங்க கேட்கவே வேண்டாம், தயாநிதி மாறன் அவர்கள் எம்பியா இருக்கிறாங்க. முரசொலி மாறன் அவருடைய பையன். உங்க தொகுதியினுடைய எம்பி ஆற்காட்டு வீராசாமி அவருடைய மகன் கலாநிதி வீராசாமி அவர்கள் உங்க தொகுதியினுடைய எம்பி. இவங்க 3 பேர்த்துக்கு நான் தெரியாம கேட்கிறேங்கம்மா, பெரியவர்கள் தாய்மார்கள் இங்க வந்திருக்கிறீங்க. இந்த 3 பேருக்கும் ஒரு சாமானிய மனிதர்களுடைய வலி என்னன்னு தெரியுங்களா? ஒரு சாதாரண மனிதன் எப்படி கஷ்டப்படுறான்னு தெரியுங்களா? அவங்க வீட்டுக்குள்ள மழை தண்ணி வந்திருக்கா? கரண்ட் இல்லாம இருந்திருக்கிறாங்களா? குழந்தைங்களுக்கு போய் இவங்களே கியூல நின்று ஃபீஸ் கட்டி இருக்கிறாங்களா? இல்ல அரசு பேருந்துல ஏறிதான் இறங்கி இருக்காங்களா? இல்ல குண்டு குழியுமாக இருக்கக்கூடிய ரோடுல நம்முடைய ஆட்டோ நண்பர்கள் இங்க வந்திருக்கிறீங்க, சகோதரர்கள் வந்திருக்கிறீங்க. தினமும் 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் முதுகு வலி வலிக்க இந்த குண்டும் குழியும் இருக்கக்கூடிய ரோட்டுல வளைஞ்சு வளைஞ்சு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க. அந்த வழி தெரியுமா? சாமானிய மனிதர்களுடைய எந்த வழியும் தெரியாதவர்கள் இன்னைக்கு இந்த பெரிய மாநகரம், உலகத்தினுடைய முக்கியமான மாநகரம், நம்முடைய போற்றுதலுக்குரிய சென்னை மாநகரத்தினுடைய 3 தொகுதிகளாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லாம இருக்காங்க ஐயா. இந்த முறை மாத்தணும், இந்த முறை மாத்தணும். உங்கள் அனைவருக்கும் தெரியும், மத்தியிலே 400 இடங்களை தாண்டி ஆட்சி கட்டளை அமரப்போவது பாரதிய ஜனதா கட்சி என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதுல மாற்று கருத்து யாருக்கு இல்லைங்க ஐயா, எல்லோருக்கும் தெரியும். இன்னைக்கு ஒரே ஒரு கேள்வி, பாரதிய ஜனதா கட்சி 400 இடங்களை தாண்டுவதும் 450 இடங்களை தாண்டுவதும் உங்களுடைய கையில் இருக்கு. தமிழகத்திலிருந்து 39க்கு 39 எம்பி, வட சென்னை பாராளுமன்றத்தினுடைய எம்பி நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கையிலே கொடுக்கும் பொழுது 450 பாராளுமன்ற தொகுதியில மோடி ஐயாவுடைய இடதுகரம் வலதுகரம் இருப்பான். ஐயா 1 ரூபா 2 ரூபாய் இல்ல, பணத்தை கொட்டி கொட்டி கொடுக்கின்றோம். கொட்டி கொட்டி கொடுக்கிறாங்க மாநில அரசு, மாநில அரசுக்கு. மத்திய அரசு கொட்டி கொட்டி கொடுக்கிறாங்க. ஆனா மாநில அரசு அதை கிள்ளி கிள்ளி நமக்கு தர்றாங்க. சென்னையிலே பெருவெள்ளம் வந்துச்சுங்க, 6000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. 6000 ரூபாய் பாரதிய ஜனதா கட்சியில நாங்கள் சொல்லி இருந்தோம் 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டும். நிறைய பேர் கேட்டாங்க, இல்ல இல்ல இந்த அண்ணாமலை என்ன சும்மா சொல்றாரு, மாநில அரசு 6000 ரூபாய் கொடுக்கறாங்க, சும்மா 10,000 சொல்றாங்க. ஐயா, மத்திய அரசினுடைய குறியீடு அடிப்படையில் உயிர் சேதம், உடைமை சேதம், 2 நாட்களுக்கு மேல ஒரு வீடுல தண்ணி இருந்தா அதுக்கு ஒரு காம்பன்சேஷன் ஃபார்முலா, ஒரு குறியீடு வச்சிருக்கிறாங்க ஐயா. அதையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா 10,500 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அதனாலதான் ஒரு அறிக்கை கொடுத்து மத்திய அரசு NDRFல எந்த செக்ஷன்ல எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் நாங்களே போட்டு 10,500 ரூபாய் கொடுங்க. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த 6,000 ரூபாய் பணமும் கூட 75% மத்திய அரசினுடைய பணமும் 25% மாநில அரசினுடைய பணமும் தான் உங்க கைக்கு வந்திருக்கக்கூடிய 6,000. ஆனா இவங்க ஒரு கவர் எடுத்து கவர்ல முதலமைச்சருடைய போட்டோவை போட்டு அதுக்குள்ள 6,000 ரூபாய் பணத்தை வச்சுட்டு அதை வாங்கும் பொழுது 2 திமுக நண்பர்கள் வந்து செல்ஃபி எடுத்து போட்டுட்டா மக்களுக்கு தெரியாம போயிருங்களா? உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இழப்பீடு தொகை 6,000 ரூபாயை முதல்ல கம்மி, அது 10,500 ரூபாய் வந்திருக்க வேண்டும். வந்திருக்கக்கூடிய பணத்துல 75 விழுக்காடு மத்திய அரசினுடைய பணமும் 25 விழுக்காடு மாநில அரசினுடைய பணம். சென்னைய ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றுவதற்கு ஏறத்தாழ 1000 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாறி இருக்குதுங்களா? மோடி ஐயா கொடுத்த 1000 கோடி ரூபாயில சென்னை ரோட்ல இருக்கக்கூடிய குழி குண்டு எல்லாம் போயிருச்சுங்களாங்க ஐயா? குண்டு குழி காணாம போயிருச்சா? 1000 கோடி ரூபாய் கொடுத்தும் மழைநீர் வடிகாலுக்காக இன்னொரு 1,300 கோடி ரூபாய் கொடுத்தும், இந்த ஆண்டு மழை வந்த பிறகு இன்னொரு 560 கோடி ரூபாய் பேசின் மேனேஜ்மெண்ட் கொடுத்தோம். திமுகவை பொறுத்தவரை அது ஆற்றிலே போடுகின்ற பணம் தாங்க ஐயா. ஓடுகின்ற தண்ணியில எத்தனை பணத்தை போட்டாலும் கரைச்சிட்டு போவோமோ, இன்னைக்கு திமுகவுடைய ஆட்சியில பார்த்து பார்த்து மத்திய அரசு எவ்வளவு நிதிகளை இங்கே அனுப்பினாலும் கூட சாமானிய மனிதனுடைய வாழ்க்கையில
ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிதி அது இல்லைங்கய்யா. அதனால் நீங்கள் முடிவெடுக்கணும். மத்தியிலே ஆட்சி மோடி, அது மோடி அவர்கள் தனி பெரும்பான்மையில வரப்போறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தெரியுங்கய்யா. 2022 ஆகஸ்ட்ல இந்தியா டுடே பத்திரிகையில ஒரு முதலமைச்சருடைய செயல்பாடை பத்தி ஒரு கட்டுரை போட்டிருந்தாங்க. முதலமைச்சர் பாத்தீங்கன்னா அந்த பத்திரிகையை தூக்கிட்டு ஒரு வாரம் சுத்திட்டு இருந்தார். இந்தியனுடைய பத்திரிகையில பாருங்க, 61% தமிழக மக்கள் நான் நன்றாக ஆட்சி செய்திருக்கின்றேன் என்று சொல்றாங்கன்னு அந்த ஒரு பத்திரிகையை தூக்கிட்டு சுத்திட்டு இருந்தார். 61% தமிழ் மக்கள் 2022 ஆகஸ்ட்ல நான் நன்றாக செயல்படுகின்றேன் என்று சொல்லுகின்றார். இதற்கு முன்பு போன வாரம் வந்த இந்தியனுடைய அதே பத்திரிகை 2 ஆண்டு கழித்து தமிழக மக்களுடைய கருத்து கணிப்புல இன்னைக்கு அது 36% மாறியிருக்கு. இப்ப அந்த பத்திரிகையும் தூக்குறது கிடையாது, அதை பத்தி பேசுறதும் கிடையாது. எந்த அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மீது தமிழகத்திலே அதிருப்தி இருக்குன்னு நீங்க பாருங்க ஐயா. 2 ஆண்டுகள்ல மக்களுடைய ஆதரவு 61 விழுக்காடுல இருந்து இன்னைக்கு 31 விழுக்காடுல அதே இந்தியா டுடே பத்திரிகையில அதே தமிழகத்தில் எடுக்கப்பட்ட ஆய்வின்படி இன்னைக்கு மாறி இருக்கு. ஆனா இன்னைக்கு திமுக காரங்க யாருமே இந்த புராணத்தை பத்தி பேசுறது இல்லை. சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆட்சியின் மீது வெறுப்பு, இந்த ஆட்சி தவறு செய்கின்றார்கள் என்பதை மக்கள் தெளிவாக புரிந்திருக்கின்றார். இந்த ஆட்சி ஒரே ஒரு குடும்பத்துக்காக மட்டும்தான் இருக்கு. குளத்தூருடைய எம்எல்ஏ யாருங்கம்மா? ஸ்டாலின் ஐயா இல்ல. இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வேலையை அவுட் சோர்ஸ் பண்ணிடுவாங்க. பார்த்திருக்கீங்களா? கம்பெனி அமெரிக்காவில் இருக்கும், ஆனா அந்த வேலையை பெங்களூரு, ஹைதராபாத், சென்னையில் நாம செய்வோம். இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ அவுட் சோர்ஸ் எம்எல்ஏ சேகர் பாபு ஒரு பேர். அவர் அவுட் சோர்ஸ் பண்ணியாச்சு. அவுட் சோர்சிங். உங்களுக்கு எம்எல்ஏ எல்லாம் இருக்கிறாங்க, தயவு செஞ்சு நீங்க நினைச்சிடாதீங்க. சேகர் பாபு அவுட் சோர்சிங், பிபிஓ, பிசினஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங், பிபிஓ போல அவுட் சோர்சிங் எம்எல்ஏ இன்னைக்கு குளத்தூருக்கு இருக்காங்க. ஸ்டாலின் எப்ப வருவாங்க? அந்த ஜீப் எடுத்துட்டு வருவாங்க. மழை வந்துச்சுன்னா அந்த சிவப்பு கருப்பு ஜீப் எடுத்துட்டு அந்த வண்டி 2 நாள் கழிச்சு வரும். எப்படி மக்களை பார்ப்பாங்க? இந்த பக்கம் 3 பேர் தொத்திக்கிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் 3 பேர் தொத்திட்டு இருக்காங்க, முன்னாடி 2 பேர் தொத்திட்டு இருக்காங்க, பின்னாடி 2 பேர் தொத்திட்டு இருக்காங்க. எப்ப வண்டியை நிறுத்தி உங்கள்கிட்ட எப்ப கேட்க போறாங்க, அண்ணே நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கிறீங்க, திட்டங்கள்லாம் வந்து சேருதா, தொகுதி எப்படி இருக்கு? அவர்கள் பேசுவதற்கு கூட சுத்தி இருக்கிறவங்க விட போறது கிடையாது. இந்த பக்கம் தொத்திக்கிட்டு இருக்காங்க, அந்த பக்கம் தொத்திக்கிட்டு இருக்காங்க. அவுட் சோர்ஸ் எம்எல்ஏ சேகர் பாபு அவர்கள் எப்படி குளத்தூர் முன்னேறும் பாருங்க. இந்தியா முழுவதும் முதலமைச்சருடைய தொகுதியை போய் பாருங்க எப்படி இருக்கு. தமிழகத்தில் முதலமைச்சருடைய தொகுதி எப்படி இருக்குன்னு பாருங்க. மழை வெள்ளத்துல எந்த அளவுக்கு கஷ்டத்திலே குளத்தூருடைய மக்கள் இருந்தாங்க, குறிப்பாக இந்த வட சென்னை பகுதியினுடைய மக்கள் இருந்தாங்கன்னு ஒரு நிமிஷம் நீங்க பாருங்க. அதனால் நீங்கள் மறந்து விடக்கூடாது. இன்னைக்கு நமக்கு சென்னைக்கு தேவைங்கய்யா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் இன்னைக்கு நமக்கு வேணும். தண்ணி பிரச்சனையை தீர்க்கணும், அடிப்படை கட்டமைப்புகளை கொண்டு வர வேண்டும், சாமானிய மக்களை மையப்படுத்தி ஆட்சி இருக்கணும். நம்முடைய ஆட்சியில மோடி அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். 3வது முறை உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று ஆட்சிக்கு வரும் பொழுது இப்ப 5வது பெரிய பொருளாதார நாடாக இருக்கின்றோம். 2028 முடியும் பொழுது 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறும்.